ஆல்ரெடி மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரி, இது மாநில அரசுக்கு உள்ளான வரி பார்ப்போம். தலைவரி இது தெரியும், அங்கேயே சொல்லிட்டேன். வேளாண்மை நிலங்கள் சம்மந்தமானது இங்கே தான் வரும். மது போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி, அங்கே புகையிலை சம்மந்தமாக உள்ள வரி இங்கே மது போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி. அடுத்து பண்ணை வரி, விவசாய நிலங்களுக்கான பண்ணை வரி. இங்கே பார்த்துருப்பீங்க, வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி. இங்கே என்ன, பண்ணை வரி விவசாய நிலங்களுக்கு. அடுத்து நீதிமன்றங்கள் விதிக்காக மாநில பட்டியலில், அதாவது நீதிமன்ற விதிக்காக மத்திய பட்டியல்னா அங்கே, நீதிமன்ற விதிக்காக மாநில பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள் இங்கே. நில வருவாய், மத்திய பட்டியலில் இல்லாத ஆவணங்களுக்கான வில்லை கட்டணம். வேளாண் வருமான வரி, ஒரு நிலம் கட்டுறீங்க, வருமானம், அதுக்கான வருமானம் நம்ம மாநில அரசுக்கு தான் போகும். கனிம வளங்கள், மின்சாரம், உள்ளூர் பகுதியில் நுகர்வு விற்பனை பொருட்களுக்கான நுழைவு வரி. அடுத்து அங்கே செய்தித்தாள், அதோட விளம்பரம் அங்கே. அப்போ செய்தித்தாள் இல்லாமல் வேறு இதர பொருட்கள் மீதான விற்பனை வரி. செய்தித்தாள் தவிர்த்து இதர விளம்பரங்கள் மீதான வரி. சாலை, நீர்வழி மார்க்கமாக எடுத்துச் செல்லப்படும் பொருட்கள், அங்கே என்ன பார்த்தீங்க, ரயில், கடல் வரி. இங்கே சாலை, ஏன்னா சாலைகள் நீர்வழி மார்க்கமாக, அங்கே கடல், ரயில். விலங்குகள், படகுகள் மீதான வரி. வியாபாரம், தொழிலாளர்கள் மீதான வரி. பொழுதுபோக்குகள், சூதாட்டங்கள் மீதான வரி. சாலை சுங்க கட்டணம், அங்கே லாட்ரிகள் உள்ளது அங்கே வந்துடும். இங்கே பொழுதுபோக்கு சூதாட்டங்கள் மீதான வரி. தேங்க்யூ.